வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, பிசாசு நமக்கு கொடுக்கிற பிரச்சனைகள் அல்லது உபத்திரவம் கொடுக்கலாம், அல்லது வியாதிகளை கொடுக்கலாம், அல்லது மனக்குழப்பங்களை கொடுக்கலாம், அல்லது மனிதர்களே நமக்கு விரோதமாக எழுப்பி விடலாம். நாம் அப்படி வரும் பொழுது அவைகள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி எதிர்த்து நிற்போம் என்றால், யாக்கோபு 4:7 படி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வசனத்தின்படி முள்ளங்கால் என்னும் யுத்தத்தோடு அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, வியாதிகளுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் உங்களை தேவன் விடுக்கிற தேவன். அவன் அதை கண்டு ஓடி போவான். அதனால் சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. பிசாசு உங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும்போது சோர்ந்து போகாதீங்க. வியாதியை கொடுக்கும்போது சோர்ந்து போகாதீங்க. பாவத்துக்குள்ளே தள்ளக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும் போது சோர்ந்து போகாதீங்க. எதிர்த்து நில்லுங்க. ஜபம் என்னும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பிசாசின் கிரியைகளும் அவருடைய பிள்ளைகளும் ஓடி போவார்கள். தைரியமாக இருங்க. ஜபம் என்னும் ஆயுதம் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகவும் கூடாது, மன தளரவும் கூடாது, வேதனையும் படக்கூடாது, பயப்படவும் கூடாது. இயேசு உங்களோட இருக்கிறார். எதிர்த்து நின்று பாருங்க. ஜபம் என்னும் ஆயுதத்தோடு எதிர்த்து நின்று பாருங்க. ஜெயம் உங்களுக்கு. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.